அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல்குரானின் தமிழாக்கத்திலிருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 அல்மாய்தா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 42-43. அவர்கள் பொய்யுரைகளை செவியேற்பவர்களாகவும் தடுக்கப்பட்ட பொருட்களை அதிகம் உண்பவர்களாகவும் ஆவார்கள். எனவே அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை சமர்ப்பிக்க வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. நீர் மறுத்துவிட்டால் அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது. மேலும் தீர்ப்பு வழங்குவீராயின் அவர்களிடையே நீதியை கொண்டே தீர்ப்பு வழங்குவீராக. திண்ணமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான். வசனம் 43. மேலும் உம்மை நீதிபதிகளாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களிடமோ அல்லாஹ்வின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. வசனம் 44. திண்ணமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்களின் விவகாரங்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அவ்வாறே ரப்பானிகளும் அக்ஃபாரும் அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். எனவே யூதர் கூட்டத்தினரே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.